மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 4. நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்திராகமம் 4:12. முற்காலத்தில் மோசேயிடம் கூறினது போன்று இன்றும் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பவர்களிடம் தேவன் கூறுவது என்னவென்றால், நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இங்கு நாம் நம்மீதோ அல்லது நம்முடைய சொந்த தீர்ப்பின் மீதோ அல்லது பலத்தின் மீதோ நம்பிக்கை வைக்க கூடாது என்பதே முதலாம் பாடமாக அமைகின்றது. மேலும் நாம் நம்முடைய ஒவ்வொரு நம்பிக்கையையும் முழுமையான நம்பிக்கையும் தேவன் மீதே வைக்க வேண்டும் என்பதே இங்குள்ள மற்றொரு முக்கியமான பாடமாகும். இந்த முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளாத வரையிலும் யாரும் தேவனுடைய பிரதிநிதியாக பயன்பட முற்றிலும் தகுதி பெற முடியாது. கர்த்தருடைய ஜனங்கள் அவரால் ஒரு முக்கியமான வேலைக்கு பயன்பட வேண்டுமெனில் அனைத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு தாழ்மை என்னும் பண்பு மிக அவசியமானது என்கிற உண்மையை வேத வாக்கியங்கள் உள்ள யாவும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இந்த காரியத்தை தங்கள் நினைவில் தொடர்ந்து வைத்துக்கொண்டு உறுதியாக இதன்படி தங்கள் வழியை அமைத்துக் கொள்வார்களானால் அவர்கள் அமைதியாய் அதிகமாய் பயன்படுத்தப்படுவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமேன்.